அம்மா இங்க வாங்க. ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் டு ஆல். அவரு சும்மா பாட்டு கற்றுக்காம சும்மா அசிங்கமாக பேசுகிறாருமா. ஆமாம், அங்கே போய் சொல்லுமா. ஹலோ, ஓகே ஃபைன். குட் ஈவினிங் டு ஆல் கைஸ். Really rocking. Okay, fine. Yes, first like, hey, give your likes to Tamingla. Give your likes. That's the only thing I get from you, right? Give your likes and subscribe my channel, share my channel. Right? Seriya. Good evening. Okay, fine. Okay. ஒரு கொஸ்டினோட நீ ஸ்டார்ட் பண்ண போறோம்டா. சரியா? We are starting this session with a beautiful question. Super duper question, right? கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொஸ்டின் தெரியுதா? நானும் லைக் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன்டா, தேங்க்ஸ் டு ஆல். ஓகே ஃபைன். Really, your responses are beautiful, guys. Your responses are awesome. Great. Okay, fine. Question in the topic now. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். This is NEET question. Take it as your NEET question. This question asked in your NEET 2021. எந்த டாபிக்னா சொல்ல மாட்டேன். நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? மணி நீ தானப்பா கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் வந்து உங்கள் நீட் கொஸ்டினில் இப்படி இருக்குது. சரியா? யூ நீட் டு ஃபைண்ட் which part they are asking. Kyle, hi ma'am. Hello to everyone. Okay, hello to everyone who are attending my live sessions. Okay, fine. Say okay, which part they are asking. Question parangada. Surface is a smooth surface. Everything is a smooth surface. There is no friction. Okay, there is no friction force. Okay, fine. அப்போ கண்டிப்பாக இது என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் மட்டும்தான். கரெக்டாக? ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். தென் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஒன்று செல்ஃப் வெயிட்டு, இன்னொன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸு, ஒன்று ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். தட்ஸ் ஆல். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன் when the block compresses a spring by x distance. கொஸ்டின் புரியுதாடா கைஸ்? கொஸ்டின் புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாக்கை நம்ம இப்போ கம்ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கேன். இப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ணுறோம்டா, அப்போ என்ன நடக்கும்டா? வாட் வில் ஹேப்பன்? கம்ப்ரெஸ் பண்ணால் வாட் வில் ஹேப்பன்டா? இட் கம்ப்ரெஸஸ் சம் டிஸ்டன்ஸ் பி எக்ஸ் டிஸ்டன்ஸ் கம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ ஆஃப்டர் ரிலீஸிங் இங்கே ஒரு வேர்டை மிஸ் பண்ணிட்டேன். when the block compresses the spring by x distance after releasing. Okay, after releasing then another question. Find the distance traveled on the inclined plane after releasing when the block compresses spring by x distance. Okay, அந்த ஸ்ப்ரிங்கை x distance compress பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் இந்த inclined plane. That's my question. Understand my question, right? Understand it? Question understandable இருக்கா? டேய், கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ்னா என்னன்னாவா? ப்ரீவியஸ் லெக்சர் எடுத்து பாரு தம்பி. ஒர்க் எனர்ஜி பவர் லெக்சர் நம்பர் 2 அதில் சொல்லியிருப்பேன் வாட் இஸ் கன்சர்வேட்டிவ், வாட் இஸ் நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். சரியா? கடைசியாக மண்டையில் உள்ள கொண்டே மறந்துட்டா தம்பி. ரைட், லிசன் கைஸ். கொஸ்டின் புரியுது இல்லை? இப்போ நல்லா லிசன் பண்ணு கைஸ். நல்லா எல்லாருமே கவனிங்க.
இப்போ இதில் ஸ்டோர் ஆகிற ஓகேவா இப்போ half kx square is a potential energy stored சரியா stored in the spring கரெக்டா இல்லையா potential energy stored in the spring ரைட்டா இல்லை நீ கம்ப்ரஸ் பண்ணுறடா அப்போ கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கில் என்ன ஆகும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் கரெக்டா when you release this potential energy get converted into kinetic energy of the block and then reaches to some height. This height will be taken as to be x. This height is taken as to be x. Right, okay sir, fine sir, எல்லாம் புரியுது இப்போ எப்படி சார் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே ஃபைன் சார் இப்போ இந்த பிளாக் வந்து இந்த ஹைட் ரீச் ஆயிடுச்சு சார் ஓகே சார் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருச்சு சார் ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் எஸ் ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு சார் அப்படின்றத கவனிங்களா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதில் உள்ள stored potential energy get converted into the kinetic energy of the block, then the kinetic energy gonna decreasing. Correct or not? Say yes or no. Correct or not? சொல்லுங்கடா தம்பிங்களா நல்லா யோசிச்சு பாரு I compress the spring. The spring stores the potential energy, that is elastic potential energy. After releasing the block moves on the inclined surface. Inclined surface la move ஆகுது எவ்வளோ distance travel பண்ணுது அப்படின்னா s distance travel பண்ணுது சரியா அதில் இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா இப்போ இந்த பிளாக் ஹரிசாண்டலில் போனால் பிரச்சனை இல்லை இன்க்ளைனில் போகும்போது இட்ஸ் எனர்ஜி கெட் reduces slowly its kinetic energy get reduces and this reduced kinetic energy is converted into what தம்பிங்களா அந்த reduced kinetic energy is converted into what தப்புன்னு ஆன்சர் the kinetic energy get reduced on the inclined plane then energy is converted into what form what energy convert ஆகுதுடா what energy yes exactly potential energy exactly correct potential energy fine hi Trisha hi ma right so listen guys இப்போ இந்த கேஸ்ல என்னோட initial position be here this is my initial position this is my final position okay get clear up so initial position பொறுத்த அளவுக்கு என்னோட kinetic energy initial which is equal to 0 yes there is no velocity it remains stationary initial position it remains stationary right what about this potential energy initial which is equal to half k x square சரியா its potential energy is half k x square yes exactly correct and potential energy of the block which is equal to spring என்னடா ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும் சரியா ஸோ கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 0 பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு half kx square ரைட் இப்போ கமிங் டு த ஃபைனல் பொசிஷன் இட்ஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் 0 எஸ் it traveling upwards speed gonna decreasing and finally it reaches 0 ரைட் தெரிஞ்ச விஷயம் இல்லடா இது எல்லாருக்குமே அப்போ கண்டிப்பாக கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் விச் இஸ் ஈக்குவல் டு 0 half mv square is the formula speed is 0 kinetic energy 0 அப்போ what will be the potential final what will be the potential energy final what will be the potential energy my reference be here ground is my reference say what is my potential energy what this height I need to find what is this height mgh okay very good mgh na appo what will be the height enada what is height h which is equal to what mg cos theta how mg cos theta sin theta va mg cos theta சொல்லுங்கடா what will be the height yes potential energy final potential energy is mgh what is this height h so this is a right angle triangle right this is a right angled triangle this is the distance traveled x this is the h and this is the theta right appa I use sin theta which is equal to opposite side na h by s appa h which is equal to enna varum appa h which is equal to s sin theta get it
clear guys, clear. So in this system there is no non-conservative force. In this system there is no non-conservative force, only the conservative force. So we can apply law of conservation of energy. When you need to apply law of conservation of energy, there is only a conservative force on the system. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நம்ம பார்த்ததானே law of conservation of energy என்னன்னு பார்த்தோம் இல்லையாடா, கரெக்டா இல்லையா? ஸோ தென் ஒன்லி kinetic energy initial plus potential energy initial, which is equal to kinetic energy final plus potential energy final. What about the kinetic energy initial? 0? Yes sir. Then what about potential energy? Half kx square, which is equal to, sir, what is a kf? 0. Plus what about the final potential energy, enna sir? Which is mgs sin theta. mgs sin theta. Yes, mgs sin theta. mgs sin theta. Get it? Clear guys? Clear? யாருக்கு டவுட் இல்ல? Is there any doubt on this part? Is there any doubt? No. Yes or no? Fine. So we need to find what is the distance traveled by the block on the inclined plane, that is called S. Then S, which is equal to kx square upon mg 2mg sin theta. Oh sorry guys, இங்க 2 வரும். சரியா? ஆப்ஷன்ஸ்ல நான் 2 மிஸ் பண்ணிட்டேன். சரியா? 2mg sin theta. ஓகே கைஸ், கிளியர்? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? கிளியர்? யாருக்கு டவுட் இல்ல? கிளியரா புரியுதா? தட்ஸ் ஆல் ரா. சரி, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சரியா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின், யூ வில் டெஃபினெட்லி கெட் ஐடியா ஆன் திஸ். சரியா? கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின், ரைட்? Okay, next my question, I created one question. Listen guys. Okay, there will be a previous year question, I will show in the book. Okay, textbook. Now we complete the chapter on a simple concept, but question பெருசு. question பெருசெல்லாம் கிடையாதுடா, சிம்பிளான கொஸ்டின் தான்டா. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாரு. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன? லாஸ்ட் பார்ட் இஸ் அ பவர். யூஐக்கு என்னன்னா கே ஃபார்முலா போடுறோம். ஏன்னா கே ஃபார்முலாவா எங்கடா போட்டிருக்கேன்? half kx ஸ்கொயர். அடே, இது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங். அடி வாங்க போகிற கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா கிடையாதா? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் என்ன அப்படின்னா half into kx ஸ்கொயர். சரியா? ஓகே, லாஸ்ட் பார்ட் இஸ் அ பவர். பவர்னா என்னடா? வாட் இஸ் பவர்? லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி பவர், த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஒர்க் எனர்ஜி பவர்ரா. வாட் இஸ் த பவர்? பவர்னா என்னடா? வாட் இஸ் பவர்? பவர்னா என்னடா? வாட் இஸ் பவர்? பவர்னா என்னடா? ஓகே, பவர்னா என்னன்னு சொல்லுங்கடா. நீங்கள் சொன்னாதான் தெரியும், எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. Work done by time taken. Very good, Harini. Very good, ma. Very good. Fine. Yes, capacity to do work. Very good. Exact definition. Rate of work. Yeah, super duper. Very good. Work done by time. Very good. Fine. This is a power. Power is defined as the rate of doing work. Rate of doing work. Rate of doing work. Yes, Praveen. Very good. Vada Thambi. சரியா? ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இல்லை அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஸோ இதான் என்ன அப்படின்னா பவரோட டெஃபினேஷன்ஸ். கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க். குட் ஈவினிங்டா. சரியா? இதான் என்ன அப்படின்னா பவரோட டெஃபினேஷன். பவரோட டெஃபினேஷன் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இல்லை கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க். ஸோ ஆக்சுவல் ஃபார்முலானா அப்போ ரேட் அப்படின்னாலே டைமை ரிலேட் பண்ணியிருக்கும், ரைட்டா இல்லையாடா? ஸோ ஐ கேன் ரைட் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு dw by dt. திஸ் இஸ் அ இன்ஸ்டன்டேனியஸ் பவர். This is the instantaneous power. Instantaneous power. Right? So, power which is equal to work done by time taken. சரியா? Work done by time taken. Right? So, இப்போ இந்த பவரோட ரிலேட் ஆகிற டேர்ம் என்ன?
பவரோட ரிலேட் ஆகிற டேர்ம் என்ன? ஒர்க் டன். பவரோட ரிலேட் ஆகிற டேர்ம் என்னது? ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் எதோட ரிலேட்டடா? Work done can be work done by all the forces which is equal to change in kinetic energy. Then work done by the conservative force which is equal to negative of change in potential energy. These things are we are discussing previously, right? இந்த thing எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, ஓகே சார். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் இடையில ஊடால பவர் கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் வரும். சரியா? இது எல்லாமே வரும். எல்லா கான்செப்டையும் கோரிலேட் பண்ணி தான் பவர் கேல்குலேஷனில் கொடுத்துருப்பான், ரைட்? சரி, ஓகே, ஃபைன் சார். அப்போ ஒர்க் டனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஃப் இன்டூ dw which is equal to f into dx. Sir, small instantaneous or small change in work which is equal to f into dx. f into dx. கரெக்டா இல்லையாடா? கரெக்ட். சரியா? ஸோ அப்போ பவர் which is equal to f into dx upon dt. We know that dx upon dt which is equal to velocity. And Jai Subha, good evening ma. சரியா? ஸோ பவர் which is equal to என்னடா வரும்? ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. பசுபதி கரெக்ட். சரியா? ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. சிம்பிள் ஐடியா. பவர் which is equal to ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பவர் which is equal to work done by time taken. அடுத்தது பவர் which is equal to dw by dt. Get it guys? புரியுதா? சரியா? So this is all about, this is related terms to power. Okay, so work done is related to kinetic energy, potential energy, and then instantaneous power na enna therinjachu, and then f which is equal to force into velocity. Get it? புரியுதா? This is all about power ஓட கான்செப்ட்ஸ் இவ்வளோதான். சரியா? கான்செப்ட்ஸ் இவ்வளோதான். இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், ரைட்? ரெடியா? ரெடி, ஸ்டெடி, கோ. இருங்கடா வரேன். இந்த புக்கு மட்டும் வச்சுக்கிறேன்டா. இந்த புக்கு வேறு கிழிஞ்சிருச்சுடா. பார்த்தீங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55. பவருங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இட் ஹேஸ் நோ டைரக்ஷன். ஓகேவா? ஸோ பவர் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. சரியா? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணு, கவனி. Power is a scalar quantity. Power is a scalar quantity. சரியா? It has no direction. அப்ப கவனி, இது scalar quantity டா, but force and velocity are the vector quantity. நல்லா கவனி, force and velocity are the vector quantities, but power is a scalar quantity. If we need the quantity, the resulting quantity is a scalar. அதாவது ரிசல்ட்டிங் வந்து பவர் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி நமக்கு வேணும்டா. அப்ப இந்த ஃபோர்ஸ் வெக்டரும் வெலாசிட்டி வெக்டரை என்ன பண்ணும்? ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும், டாட் ப்ராடக்ட் பண்ணும். புரியுதா? டாட் ப்ராடக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பவர் அஸ் ஸ்கேலார் குவான்டிட்டியாக கிடைக்கும். கிளியரா? கிளியரா? ஸோ நவ் டூ த ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் நம்பர், கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55. A force of 7I plus 6K Newton makes a body on a rough plane with the velocity of 3J plus 4K. 45 watts. 7 3s are 21 plus. Ha 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 ha. Ho 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 ho. Hi 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 hi. கரெக்டாக கேல்குலேட் பண்ணிருக்கீங்களா? ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. எனக்கு என்னவோ எல்லாரும் தப்பு பண்ணுறீங்களோ அப்படின்ட்டு தோணுது. நல்லா செக் பண்ணுங்க ஆன்சரை. எஸ், எஃப்இ சைன் தீட்டா சொல்லலாம். நான் இங்கே வெக்டர்ஸ் தான்டா கொடுத்துருக்கேன். ஏன்டா அதெல்லாம் யூஸ் பண்ணுற? எஸ், எஃப்இ காஸ் தீட்டா கரெக்ட் தான். எஃப்இ காஸ் தீட்டா. வி தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி. சரியா? ஆப்ஷன் பி 34. அருண்குமார் 24. ஆப்ஷன் பி 34 24. முகேஷ் 24. ஆன்சரை சேஞ்ச் பண்ணிட்டானே முகேஷ். 45 சொன்னியடா தம்பி நீ. Okay, now how many of you say option D is correct? Do the 5. Manimaran, welcome. Mukesh, option A, option 24 is the correct.
Option A is correct. Anna, explain please. Yeah, சாதாரண dot product f int f dot v da f dot v. So dot product one சொல்லுங்கண்ணா, potential energy kinetic energy one சொல்லுங்கண்ணா வாடாய். அதனால நான் எக்ஸ்பிளைனே பண்ணலடா, அது ஜஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். சரியா கவனி, f வெக்டர் டாட் v வெக்டர் 7 + 3 + 24 எப்பரா 7 சொன்னேன்? டேய் டாட் ப்ராடக்ட்ல தம்பி 7லாம் வராது. 7 டாட் இங்கே ஐ கேப்பே இல்லை. ஏய் கவனி, இது டாட் ப்ராடக்ட்ல என்ன கன்ஃபியூஷன் இருக்காடா? கவனிங்க கைஸ், ஃபோர்ஸ் வெக்டர் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஃபோர்ஸ் வெக்டர் இஸ் 7 i கேப் ப்ளஸ் 0 j கேப் ப்ளஸ் 6 k கேப். கொடுக்காத வெக்டரை 0 தான் எடுத்துக்கணும். சரியா, நம்ம அசம்ஷன்ஸ்க்கு எடுத்துக்க கூடாது. v வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 i கேப் ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 4 k கேப். சரியா, ஸோ இப்போ இது ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்னடா வரும்? v வெக்டர் டாட் f வெக்டர் டாட் v வெக்டர் என்னடா வரும்? வாட் இஸ் த ஆன்சர்? 7 × 0 0 ப்ளஸ் 0 × 3 0 ப்ளஸ் 6 × 4 24. Is it 24 watts? Right, 24 is the correct answer. Yes, சேம் வெக்டர். ஓகேவா, கொடுக்க அந்த வெக்டர் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ் காம்போனன்ட்ல அதோட வெலாசிட்டி 0ன்ட்டு அர்த்தம். சரியா, எக்ஸ் காம்போனன்ட்ல அதோட வெலாசிட்டி 0. அதே மாதிரி ஃபோர்ஸ் அலாங் ஒய் காம்போனன்ட் பிகம் 0. ஓகேவா, 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட்டாடா? சரியா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 54. கொஸ்டின் நம்பர் 54 பாரு. Option 34 55 can answer. Option A is correct. Correct option 34 கொடுத்துருக்காங்களேனோ. எஸ் எஸ், உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பான். பிளர் ஆயிடுச்சுடா. 1 minute. Okay, fine. Question number 54. Question number 54. என்ன ஆன்சரா? 2 men with weight in the ratio of 4:3 run up a staircase in the time in the ratio of 12:1. The ratio of power of first to that of the second. What is the answer? Question புரியுதாடா? 2 men with weight in the ratio of 4:3 run up a staircase in time in the ratio of 12:11. The ratio of power of the first to that of the second. பேக்ரவுண்டில் கொஞ்சம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குடா. சரியா, கோயிலில் மார்கழி மாதம் பாட்டு போட்டானுங்க, எதுவும் பண்ண முடியாது என்னால். எஸ், ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு என்னடா ஆன்சர்? மற்றவங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் ஃபார் அதர்ஸ் டி ஆனு. ஓகே, ஒரு ஆளுக்கு டி. வேற 48/33 த்ரிஷா. ஓகே ஃபைன். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. ஃபைன். டியா? டியா சியா? டியா சியா? டிஎஸ்சியாடா? கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கடா. டப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணு. சரி, சால்வ் பண்ணலாமா? ஸோ தே ஆர் கிவிங் த வெயிட் ரேஷியோஸ். W1 which is equal to எவ்வளோடா சொல்லியிருக்கான்? ஸோ ரேஷியோஸ்லேருந்து எடுக்கும்போது W1/W2 which is equal to 4/3. சரியா, ஃப்ரம் திஸ் we also say mg upon mg which is equal to
m1g upon m2g which is equal to 4 by 3 சரியா ஸோ ஜிஜி கேன்சல் ஆயிரும் அது இருக்கட்டும் சரியா அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஸ்டேர் கேஸில் ஏறுற டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா டைம் ரேஷியோ கொடுத்துருக்கானுங்க t1 by t2 which is equal to எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க 12 by 11 சரியா 12 by 11 so what is the ratio of powers p1 by p2 which is equal to என்னடா w1 work done upon time t1 divided by w2 upon time t2 கரெக்டா இல்லையா ஸோ இது நம்ம ரேஷியோலேயே நம்ம இது பண்ணோம் அப்படின்னா w1 by t1 into t2 by w2 வரும் கரெக்டா இல்லையா ஸோ வாட் இஸ் ஒர்க் டன் ஒர்க் w1 which is equal to force into distance சரியா w2 is also equal to force into distance so இந்த ரெண்டு கேஸ்லயுமே distance will be same but force which is equal to m into g force is m into g self weight that's all force is a self weight distance will be same so அப்போ டிவைட் பண்ண அப்படின்னா dd கேன்சல் ஆயிரும் அவன் ரெண்டு பேரும் ரன் பண்ணுற டிஸ்டன்ஸ் சேம் ஓகேவா அப்போ w1 டிவைட் பை w2 which is equal to என்னடா வரும் 4 by 3 கரெக்டா இல்லையா ஸோ w1 by w2 which is equal to 4 by 3 ஸோ அப்போ which is equal to w1 upon w2 which is equal to 4 by 3 yes sir fine sir t2 by t1 என்னன்னு பார்க்கணும் சரியா t2 by t1 என்னடா t1 by t2 is 12 by 11 அப்போ t2 by t1 which is equal to எவ்வளோ 11 by 12 சரியா which is 11 by 12 ஓகேவா ஸோ அப்போ 44 upon 636 40 எங்கடா கேன்சல் பண்ண முடியுமாடா 44 upon 36 டூ டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 22 1 8 அகைன் பண்ணோம் அப்படின்னா 11 இங்கே 9 11 by 9 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் 11 by 9 option D is correct okay fine very good at all சரியா கரெக்டாக சொன்ன எல்லாருக்கும் okay fine good சரியா ராங்காக சால்வ் பண்ணவங்க just where you do the mistake னு செக் பண்ணிக்கோ அவ்வளோதான் சரியா where you do the mistake that's all question okay so okay question number 53 பாருங்கடா question number 53 a motor drives a body along a straight line with the constant force the power developed by the motor must be vary with time as dig tick what is the answer force is a constant it varies with the time what is the option question number 53 சொல்லுங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆடா ஆப்ஷன் சி வேற எனி அதர் ஆன்சர்ஸ் சி ஓகே நெக்ஸ்ட் எனி அதர் ஆன்சர்ஸ் C okay fine listen guys so we know that power which is equal to work done upon a time correct power which is equal to work done upon time இத வச்சு எல்லாம் என்ன P is proportional to 1 by T yes sir அப்ப inversely proportional to option C is the correct answer so அப்படின்னு சொல்லலாம் சரியா wrong சரியா this is not correct okay listen so power which is equal to force into velocity correct alya power which is equal to force into velocity here they are giving force as a constant we know that force F which is equal to m into a if force is constant definitely a is also constant acceleration remain constant correct alya force constant அப்படினா acceleration remain constant right so what about the speed
We know that speed v which is equal to u plus at. Correct aliyada? Speed which is equal to u plus at. The train starts along a straight line with a constant speed. Okay, u plus at. Clear guys? Clear. So u is the initial speed. U is the initial speed. Mostly start from this. Initial speed becomes 0. Okay, initial speed becomes 0. Fine. Up v we can write f into a into t. Here see f constant, acceleration constant. What about the time? Then this f into a become constant. Then this is a time t. Then power is directly proportional to time. Power is directly proportional to time. Linearly proportional. Linearly proportional. Appa say which of the following graph is correct? Which of the following graph is correct? Which of the following graph is correct? This graph depicts as x. This graph depicts x is proportional to t square. This graph depicts p is proportional to root t. This graph depicts p is a constant. This graph depicts p is proportional to t. Makes sense? Yes, A option is correct. Get it? Clear guys? Clear with this concept? Clear? Chariya. So okay, fine. Question number 62. Question number 62. There is question number 62. Question number 62. பாருங்கடா. Option A. Any other answers? Option A, option A, option A, option A. Correct? Very good. So option A is the correct answer. Very simple problem. Okay, a very simple problem. Okay, next question is very, very important question. A body is initially at rest. It undergoes one-dimensional motion with constant acceleration. The power delivered at the time t is proportional to. இப்போ பார்த்தோம் இல்லையா, கிராஃப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொஸ்டின்ரா. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க. சரியா? எஸ் முகேஷ், வெரி குட். மணி, வெரி குட் ரதமிங்களா. ஸோ இதை கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 63. A body is initially at rest. It undergoes a one-dimensional motion with a constant acceleration. Yes, very good at all. Power delivered. Same question. அங்கே கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சிம்பாலிக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். புரியுதா கைஸ்? யாருக்கு இதில் டவுட் இல்லைல்ல? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துராச்சு. அப்போ ஃபோர்ஸ் டெஃபினெட்லி பி கான்ஸ்டன்ட். எஸ் எக்ஸாக்ட்லி. You are all awesome. Okay. Next question barra. இல்லை அந்த கொஸ்டின் இருக்கட்டும், அந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் கவனி. கொஸ்டின் நம்பர் 65 பாரு. கொஸ்டின் நம்பர் 65. A force F acting on a body depends on its displacement S. Force is proportional to S raised to the power minus 1/3. The power delivered by force will depends on displacement as. What is the answer? Find it out. சொல்லுங்கடா, what is this? What is the answer? What is the answer? Depends on அப்படின்னா proportionality தான் கேட்குறாங்க. சரியா? Depends on அப்படின்னா proportionality. They are asking about proportionality. What is the answer?
சாரி கைஸ், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குடா. F force, option B. Okay, fine. Where any other answers? Option A, S raised to the power 2 by 3. Okay, where? சொல்லுங்க வேற. V which is equal to root of 2as, right? அவங்க டிபெண்டன்ட் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க, சரியா? ஸோ லிசன் கைஸ், லிசன். கவனி. Power which is equal to force into velocity. Everyone knows the power which is equal to force into velocity, right? சரி, next என்ன கொடுத்துருக்கா? Force is proportional to force is depends on s raised to the power 1 minus 1 by 3. Right? So we know that v square which is equal to u square plus 2as. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கடா, கரெக்டா இல்லையா? In this case, force proportional to s raised to the power minus 1 by 3. Then what about the acceleration? Acceleration is proportional to s raised to the power minus 1 by 3. Correct இல்லையாடா? Clear? So v square which is equal to 2 into this s raised to the power minus 1 by 3 into s. Correct? Makes sense. Which is equal to 2 into s raised to the power, this is 1 minus 1 by 3 எவ்வளோடா? பேஸ் சேம், பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ 2 by 3 வரும். கரெக்டா இல்லையா? 2 into s raised to the power 2 by 3 வரணும், சரியா? Dependent factors are dependent factor. V square is depends on dependent factors. Okay va? Appa v square, v which is equal to, v is proportional to 2 raised to the power 1 by 2 into s 2 power 3 whole power 1 by 2 into. Correct? Appa which is v is a proportional to enada varo s raised to the power 2 by 6 into. Correct? V is a proportional to s raised to the power 2 by 6. Okay, 2 by 6 matlab 1 by 3. 1 by 3, right? அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறா. அப்போ பவர் which is equal to force is depends on s raised to the power 1 by 3. Dependency, okay, dependency. Into velocity is depends on s raised to the power 1 by 3. அப்போ power is proportional to s raised to the power 0. கரெக்டா இல்லையா? Get it? Clear this concept. கன்செப்ட் ரொம்ப சிம்பிளான கன்செப்ட் தான், சரியா? கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் எல்லாமே, இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே இது மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? We know that power which is equal to force into velocity, then force is proportional to s raised to the power minus 1 by 3. அப்போ definitely acceleration is proportional to s raised to the power minus 1 by 3. We know that v square which is equal to u square plus 2as, initial speed becomes 0, v square which is equal to 2, acceleration depends on s raised to the power minus 1 by 3, s remains same, displacement remains same, right? So அதை simplify பண்ணோம்னா we will get this. Then substituted here. That's all, substituted here. Clear guys? யாருக்கு டவுட் இல்லைல்ல? யாருக்கு டவுட் இல்லைல்லடா? சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ஓகேவா? ஓகே, question number 68. Question number 68. A body is moved along a, now itself start new chapter, center of mass, bro. No, center of mass will be on tomorrow evening. I will start it, சரியா? சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்கெடியூல் பார்த்தோம் அப்படின்னா, டுடே நான் மண்டே வாடா, ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், சரியா? சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி ஃப்ரைடே,
ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் டைம் டேபிளில் மட்டும் ஸ்மால் சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொலிஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொலிஷன். ஆஃப்டர் தட் வி ஆர் மூவிங் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ டைம் டேபிளில் ஸ்மால் சேஞ்ச். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் கொலிஷன். ஓகேவா, ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு சி சென்டர் ஆஃப் மாஸ். ரைட், இப்போ நம்ம வந்து கொலிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, கொலிஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா, u இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எப்படின்னா சொல்கிறீங்க. ஓகேவா, ஜென்ரலி இப்போ ஒரு ஜென்ரலாக திங்க் பண்ணி யோசிச்சு பாரு. இப்போ நீ பவர் கேல்குலேட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் பொசிஷன் வில் பி ஜீரோவாக தான் இருக்கும். சரியா, மார்னிங் கிளாஸ் மார்னிங் கிளாஸ் உண்டுமா? நாளைக்கு கிளாஸ் இருக்காண்ணா? நாளைக்கு கிடையாதுடா, வெட்னஸ்டே. சரியா, நாளைக்கு கிடையாது, வெட்னஸ்டே நெக்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு மண்டே இல்லை, மண்டே நெக்ஸ்ட் வில் பி ஆன் வெனஸ்டே. சரியா, வெனஸ்டே கிளாஸ் தெர் வில் பி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் கொலிஷன். ஓகே, கொலிஷன் எண்டு கார்டு போட்டுடலாம் அதுக்கு. சரியா, இன்னைக்கு வந்து நம்ம கொலிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, பவர் பவரில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். சரியா, தட்ஸ் ஆல், பவர் அவ்வளோதான். டுமாரோ ஈவினிங் நோ கிளாஸா தம்பிங்களா? நாளைக்கு எனக்கு ஹாலிடேடா. ஓகே ஃபைன், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்களாடா? கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சா? A body is moved along a straight line by a machine delivering a constant power. The distance traveled by the body in time t is proportional to. Ding 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 ding. What will be the answer? SI unit என்னன்னா SI unit பவருக்கு வாட் 1 ஹார்ஸ் பவர் கன்வர்ஷன் என்ன சொல்கிறது. சரியா, ஸோ SI unit ஆஃப் பவர் இஸ் வாட்? சரியா, மேக் நோட் ஆஃப் இட். SI unit ஆஃப் பவர் இஸ் வாட்? கொஸ்டின் நம்பர் 68 சால்வ் பண்ணிட்டீங்களாடா? Horse power conversion, 1 horsepower which is equal to 746 watt. Makes sense, make note of it. 1 horsepower which is equal to 746 watts. Okay, option D ஆனா. ஓகே, ஆப்ஷன் டி வந்திருக்கு. வேற ஸோ செக் பண்ணிடலாமா? புக் ஆன்சர் செக் பண்ணிடலாமா? 68க்கு ஆப்ஷன் பி. 68 ஆப்ஷன் பி இஸ் a correct answer. 3t raised to the power 3/2. Ding 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 ding. Where you did a wrong. Pasupati option D, t raised to the power 1/2. Somewhere you are doing a wrong calculations maybe. சொல்லுங்க. சரி, சால்வ் பண்ணலாமா? எங்கடா பேப்பர்? கவனி. Listen guys. Listen. So given power which is equal to constant, அப்போ force into velocity which is equal to constant, கரெக்டா இல்லையாடா? ஸோ இப்போ நமக்கு என்ன ரிலேட் பண்ணும் அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, அதான்டா கொஸ்டின். The distance moved by the body in time t is proportional to, அதான் நமக்கு உள்ள question. So we know that force which is equal to m into a and speed which is v which is equal to constant. Correcta? Which is equal to constant. Right. So I take acceleration as v into dv by dt. எழுதலாமா எழுத முடியாதா? Yes, we can do. சரியா? So which is into v which is equal to
constant which is equal to constant, right? சரி அப்ப என்னடா m constant அது அப்படியே இருக்கட்டும் சரியா v square into dv which is equal to some constant p k into dt, k square into dt. So integrate on both sides, it will not make sense. Okay வா, integrate பண்ணி நமக்கு யூஸ் இருக்கா? யூஸ் இருந்தா மட்டும் தான் we should do. Delivering a constant power, the distance moved by the body in time t is proportional to, fine. So integrate பண்ணா நமக்கு யூஸ்லெஸ்டா சரியா, integrate பண்ணா நமக்கு யூஸ் ஆகுமா? This is useless, integration is useless. Any other ways? So integrate பண்ணுவோம். m into v cube by 3 which is equal to k into t square, correct இல்லையா? k into t. Again I can write m by 3 is a constant, v cube எப்படி எழுதலாம் அப்படின்னா v which is equal to கவனி v cube which is equal to k into t into 3 divided by m, இப்படி எழுதலாமா எழுத முடியாதா? v cube which is equal to k into t into 3 whole divided by m, இந்த சைடு எல்லாமே. ஸோ அப்போ இந்த k into 3 into m அது எல்லாமே கான்ஸ்டன்ஸ் into t, கரெக்டா? ஸோ இப்போ அகெயின் I write v which is equal to t whole power 1 by 3, கரெக்டா இல்லையாடா? ஸோ v which is equal to constant k power 1 by 3, நம்ம டிபெண்டன்ட் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா? ஸோ இந்த v k power 1 by 3 அப்படியே இருக்கட்டும் into t power 1 by 3, ரைட்? அகெயின் I can write it as dx by dt ன்னு எழுதலாமா, which is equal to k raised to the power 1 by 3 into t raised to the power 1 by 3 சரியா? ஸோ அப்போ dx which is equal to t raised to the power 1 by 3 into dt சரியா? ஸோ from this integrate on both sides, become x which is equal to 1 by 3 plus 1 upon 1 by 3 plus 1, so which is equal to t raised to the power 2 by 3, தப்பா போட்டேனடா, 4 by 3 upon 4 by 3 which is equal to t raised to the power 4 by 3. X is proportional to t raised to the power 4 by 3. Option le ileda 3 by 2 la answer. Did I do anything wrong with it? I solved the problem. Note down the problem. I solve it in, I share in the group. Okay va, இந்த problem solve பண்ணி நான் groupல share பண்றேன் சரியா? Somewhere I am making mistakes. ஆனா இப்போ மெத்தடாலஜி இதான்டா சரியா, இதில் எந்த டவுட்டுமே வச்சுக்காத. மெத்தடாலஜி, திஸ் இஸ் அ மெத்தடாலஜி. எங்கேயோ இன்டெகிரேட் எடுத்தாலும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எஸ் ஓகேவா? ஸோ மெத்தடாலஜியை மறந்துடாத சரியா? இதில் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் அப்புறம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் என்னடா? கொஸ்டின் நம்பர் 69. எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் எதிரா? SI unit of power. Show the explanation in the book. No, book lo explanation. Oh, question number 68. Okay, I am mistaken. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் அதை v into dv by dt ன்னு போட்டிருக்கேன். தப்பு இங்கே கண்டுபிடிச்சிட்டேன்டா. மிஸ்டேக் இஸ் ஹியர் அதமிங்களா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு. இந்த இடத்துல dv by dt தான் ஆக்சிலரேஷன். ஆகவே நான் ஒரு v போட்டிருக்கேன் பாரு, தப்பு. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? ஐ எம் டூயிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. புரியுதா? மெத்தடாலஜி சேம். ஓகேவா? டூயிங் மிஸ்டேக் இஸ் பி ஹியர். dv by dt acceleration which is equal to dv by dt இல்லை அப்படின்னா v into dv by dxன்னு வரணும் சரியா? dxன்னு தான் வரணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா dv by dtன்னு போட்டேன், அதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? அதர்வைஸ் இந்த இடத்துல v ஸ்கொயர் வராது சரியா? அந்த இடத்துல v ஸ்கொயர் இங்கே வரும், it will become v ஸ்கொயர், அது மாதிரி போகும். கைஸ் புரியுதா? ஸோ ஆப்ஷன் வந்து b, t raised to the power 3/2. நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் தெரியுதா? மெத்தடாலஜி சேம். மெத்தடாலஜியில் எந்த டவுட்டுமே இல்லை சரியா? மிஸ்டேக் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹியர் ஐ டூ த மிஸ்டேக் ஹியர். dv by acceleration which is equal to dv by dt தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா v into dv by dtன்னு போட்டேன். தட் இஸ் அ ராங். ஓகே, ஸோ அது இதே மெத்தடாலஜி சேம். இதை ப்ரொசீட் பண்ணோம்னா கடைசியாக ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? கரெக்டாக வரும். டூ இட் ஆஸ்
as your homework. Do it as your homework. Okay va? Okay da. So next previous year problems la konjam paarenga da. Konjam previous year problems paathinga appadina ungalku inno confidence kadaikum. Okay, fine, listen. Question number 17 barra. Question number 17. Question number 17. Two similar springs P and Q have spring constants Kp and Kq such that Kp is greater than Kq. They are stretched first by the same amount. Case number first case ra. First case enna sollirukanga. They are stretched by the same amount. We have C related to this problem in the previous session, right? நம்ம ப்ரீவியஸ் செஷனில் இதை பற்றி பார்த்துருக்கோம்ல, இது மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோமா இல்லையாடா? பார்த்துருக்கோமா இல்லையா? எஸ், பொட்டென்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் தான். ஓகேவா? பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? தே ஆர் ஸ்ட்ரெச்டு ஃபர்ஸ்ட் பை சம் சேம் அமௌண்ட், தென் பை த சேம் ஃபோர்ஸ். சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ரெண்டு நான் நடத்தினேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ கொஸ்டின் இஸ் எஸ் அண்ணா, எஸ் எக்ஸாக்ட்லி. சரியா? The work done by the spring WP and WQ are related by. First இதில் same amount, second இதில் same force. So answer எதுரா? Same amount na WP is greater than WQ. That's all. So இதில் option எந்த option correct? Option A exactly correct. Option A is correct. Option A is correct. Yes, very good. Option A is correct. Yes, very good. Hindu Jackmar, very good, fine. Mukesh A, very good அட்டா. கான்செப்ட் புரியுதா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். யாருக்கு இதில் புரியாமல் இருக்கா? யாருக்குமே இதில் புரியாமல் இருக்காடா? ஓகே ஃபைன். சரியா? Fine. Question number 31 barra. Question number 31. Question number 31 barra. A body initially at rest and sliding along a frictionless track from the height h as shown in the figure. Just to complete the vertical circle of diameter d. Then height is equal to is what? Question is this. This is a very super duper question. Super duper question. கண்டுபிடிக்கிறா பார்க்கலாம். யாராவது கண்டுபிடிக்கிறா பார்க்கலாம்டா. நீ 2018 question. A body initially at rest and sliding along a frictionless track from the height h. Just complete the vertical circle. Just complete the vertical circle of diameter d. The height h is equal to. The height h is equal to. யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்ல பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 3/2d. ஆப்ஷன் என்ன 4dயா? அசுப்பதி எதிரா சொல்ற? சத்தியமே புரியல. ஓ 5/4d. ஓகே 5/4d. ஓகே ஆப்ஷன் டி சொல்றா. வேற எனி அதர் ஆன்சர்ஸ்? கொஸ்டின் நம்பர் 31 நீ 2018 கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். சரி ஓகே ஃபைன், சால்வ் பண்ணலாமா? ரெடியா? சால்வ் பண்ண போறேன்டா. இருங்கடா வரேன், பேப்பர் எடுத்துக்கிறேன். லிசன். Question is very simple question. Listen ra, Tamingla listen ra. They are given the inclined surface. கொஞ்சம் இந்த புக் எடுத்துக்கிறேன்டா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எல்லாம் பிஞ்சுக்கிச்சு. Listen.
This is an inclined surface. என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருந்து ஒரு circular path. Its diameter BD. Its diameter BD. ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாக இதோட பொசிஷன் பி height h. கரெக்டாக இல்லையாடா? கரெக்டாக இல்லையா? இட்ஸ் இனிஷியல் ஹைட் பி ஹெச். கரெக்டாக இல்லையா? வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஹெச் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, வாட் இஸ் த ஹெச்? அப்போ லிசன் கைஸ், இப்போ இங்கே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் ஐ டேக் திஸ் கிரவுண்ட் சர்ஃபேஸ் அஸ் எ ரெஃபரன்ஸ், கிரவுண்ட் சர்ஃபேஸ் அஸ் எ ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோடா? இந்த ஹைட்டில் இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? mgh. the surface is smooth. Okay, don't worry, surface is smooth, whatever it may be. சரியா? ஸோ அப்போ இதோட potential energy is mgh. கரெக்டா? So this potential energy is converted into kinetic energy at the bottom. This mgh is completely converted into half mv square. Correct? Half mv square. Okay sir, fine sir, clear sir. What about the velocity at the point A to D? Here the position நம்ம கொடுத்திருக்கோம். சரியா? What is the velocity at the point A? We already studied in a vertical circular motion. In order to complete the circle, what is the minimum velocity required at the point A? Minimum velocity required at the point A, which is equal to root of 5gr. ஞாபகம் இருக்கா இல்லையா தம்பிங்களா? minimum velocity required at the point A just to complete the circle is VA, which is equal to root of 5gr, right? அப்போ V square which is equal to 5gr. so இங்கே diameter தான் கொடுத்துருக்கோம், V related to diameter. அப்போ we know the diameter which is equal to radius by 2, sorry, radius which is equal to diameter by 2, radius which is equal to diameter by 2. அப்போ we put it here 5g into d by 2. சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். 1/2 இன்டூ எம், இந்த இடத்துல mgh இருக்கா, mgh இன்டூ வி ஸ்கொயர் எவ்வளோடா? 5gd by 2. ஸோ gg கட்டு m கட்டு. சரியா? ஸோ அப்போ h which is equal to 5/4d. கிளியர் கைஸ்? யாருக்கு இதில் டவுட் இல்லைல்ல? டவுட் இல்லைல்ல? Fine. Option D is the correct answer. Very good, very good, very good. Very good, fine. Okay. Set. Hey, wait a minute. Book kilinjiruchu. Book kilinjiruchu. Okay, listen. This question number 33 we already solved panntom. Okay. Question number 29 பாருங்க. Question number 29, 2017 question. Consider a drop of rainwater having mass 1 gram falling from a height of 1 kilometer. Right? It hit the ground with the speed of 50 meter per second. Right? Okay, fine sir. So take G constant value 10 meter per second square. Then question is, what is the work done by the gravitational force? And then second question, what is the work done by the resistive force of the air? What is the work done by the gravitational force? Work done by gravitational force எவ்வளோடா? Gravitational force is a conservative force. சமஜ் புரியுதா? என்ன சொல்றேன் புரியுதா? ஐயோ புக்கு கீழே விட போகுது. புரியுதா இல்லையா? ம் 0.01 ஜூல். கிராம் வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணு. கிராமை கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணு. 1 கிலோமீட்டர் என்னது கன்வெர்ட் பண்ணுவோம்? மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஆப்ஷன் என்னன்னா, option first 1.25 joule, 100 joule, 10 joule, minus 10 joule. Which is correct? Work done by the gravitational force is options தெரியுதாடா? Option C.
Option C. Okay, D या C या. Oh, minus 10. Sir, minus 10 sir. அப்படின்னு யார என்ன சொல்றா? ஆப்ஷன் சி. எத்தனை பேர் ஆப்ஷன் டி சொல்றோம்? ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டியா? சி. சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பசுபதி, சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டேய் தம்பி, கவனி, கரெக்ட் தான். Potential energy will be equal to mgh or minus mgh. Yes, exactly correct. Minus mgh. But actual formula in a work done by the conservative force is negative of potential energy. Minus of potential energy. அப்போ minus of minus mgh is plus mgh. Okay வா? Minus of minus mgh which is equal to plus mgh. Then it will become 10 joule. So 10 joule option C ல மட்டும் தான் இருக்கு. So resistive force எப்படி calculate பண்ணனும் அவசியமே இல்ல. option C டக்குன்னு டிக் அடிச்சிட்டு போயிரலாம். சரியா? But you should know how to find minus 8.75 joule. Any ideas how to find this? Okay, now use work energy theorem. So work energy theorem என்னடா explain பண்ணுங்கனா இந்த problem. Okay, fine. Listen. Work done by the gravitational force and resistive force கேட்டிருக்காங்க. சரியா? Gravitational force is a conservative force, so easy நம்ம work done calculate பண்ணியாச்சு. Work done by இப்போ work energy theorem படி பார்த்தோம் அப்படின்னா work done by the gravitational force plus work done by the resistive force which is equal to change in kinetic energy. Yes, exactly sir. I know work done by the gravitational force is 10 plus I don't know work done by the resistive force என்னன்னு தெரியாது, which is equal to final kinetic energy minus initial kinetic energy. In the initial kinetic energy will be equal to 0. Yes, the rainfall is free fall. Okay, free fall, then initial kinetic energy becomes 0. Then final kinetic energy is half mv square. Half mv square. Its speed எவ்வளோடா? 50 meter per second. Speed எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 50 meter per second கொஸ்டினில் கொடுத்தாச்சு. கொஸ்டின் பார்த்துக்கோ. Question, this is the question. 50 meter per second. Okay, so அப்போ substitute here. Sorry guys, ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு. ரொம்ப இடமே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குடா. ஸோ ஹாஃப் இன்ட்டு மாஸ் எவ்வளோடா? 1 கிராம். அப்போ 1 இன்ட்டு 10 to the power of -3 கிலோகிராம் இன்ட்டு 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50. சரியா கைஸ், இன்னைக்கு லைவே சரியில்லை, கொஞ்சம் இடமே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஆகிடுச்சு. அரேஞ்ச் பண்ணு, கொஞ்சம் ரெடி பண்ணு, செட் பண்ணு இந்த இடத்த. 10 + W இன்ட்டு RE. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு 1 இன்ட்டு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம், இந்த 3க்கும் 3 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் 10 to the power of -1 இருக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 5 5 are 25 இன்ட்டு 10 to the power of -1 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா வரும்? 10 to the power of -1 எவ்வளோ? 25 2.5 divided by 2 வரும். 2.5 divided by 2 which is equal to 1.710575. சரியா? 1.75 ஜூல். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 10 plus work done by the resistive force. அப்போ work done by the resistive force which is equal to 1.75 minus 10 which is equal to எவ்வளோடா வரும்? -8.25. ஓகேவா? ஐயோ 8.75. எஸ் எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல வந்து நான் கேல்குலேஷன் எரர் 1.25 தான் வரும். இங்கே 75 வரும். எஸ் 1.25. ஓகே ஃபைன். கிளியராக இருந்தீங்களா? புரியுதாடா? ஸோ கொஸ்டின்ஸ் இது மாதிரி தானே இருக்கும், ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். சரியா? ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோ. கொஸ்டின் நம்பர் 13 நான் நடத்தலை. கொலிஷன் பார்ட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 34 ஏற்கனவே பார்த்தாச்சடா. A mass M is attached to a thin wire and whirled in a vertical circle. The wire is most likely to break when? Yes, 1.25. Okay. Divide பண்ணா 1.25. Okay, fine ரா. கரெக்ஷன் மாற்றிட்டேன்டா. 2.25 பாலா என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல.
சொல்லுங்கடா, what is the answer? Question number 34. Question number 34. மாத்தி போட்டேனா? Okay, fine. Listen. A mass M is attached to the thin wire and whirled in a vertical circle. The wire is most likely to break when? Where? இது வந்து இந்த கொஸ்டின் தான். ஏன்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கொஸ்டின் தான். எந்த இடம்டா வரும்? எந்த இடத்துல அது மோஸ்ட்லி பிரேக் ஆகும்? Where? D. The mass is at the lowest point. Okay, fine. Where are any answers? B on mass is at the highest point. Okay. D. Mass is at the lowest point. B. D. At the B. Yara B solabara next. D na. Okay, fine. So D is the correct answer. Mass is at the lowest point. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? கயிறு எப்படா அறுபடும்? டென்ஷன் அதிகமாக கயிறோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ரைட்டா இல்லையா? நீ கைத்தை வந்து ரொம்ப இழுத்தனா அதோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக கயிறோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ஹை எவனோ ஆப்ஷன் ஏ சொல்கிறான். ஹை அபிஷேக் லிசன். ஸோ டென்ஷன் எங்கடா மேக்ஸிமமாக இருக்கும்? கைத்தில் உள்ள டென்ஷன் எங்கே மேக்ஸிமம் இருக்கும்? அட் த லோவஸ்ட் பாயிண்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஹையஸ்ட் பாயிண்டில் அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? டென்ஷன் அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மினிமம் டென்ஷன் வில் பி த ஹையஸ்ட் பாயிண்ட், மேக்ஸிமம் டென்ஷன் அட் த லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ தெர் வில் பி எ கட்டிங், பிரேக் நடக்கும் அப்படின்னா லோவஸ்ட் பாயிண்டில் தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. சரியா கைஸ்? சரி, ஓகே. ஸோ டுடே செஷன் த ஒர்க் எனர்ஜி பவர் ஃபினாலே வி கம்ப்ளீட் ஒர்க் எனர்ஜி பவர். சரியா? ஒர்க் எனர்ஜி பவரை முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ கைஸ், பேசிக்காக ஒர்க் எனர்ஜி பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரு. நான் சொல்லிட்டேன்ல, ஓவராலாக மெக்கானிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்டையர்லி லிங்க்டு சாப்டர்ஸ் தான். ஓகேவா? என்டையர்லி லிங்க்டு. ஒவ்வொரு சாப்டரும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ஒவ்வொரு கான்செப்டாக படி. ஒர்க்னா என்ன, எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, அடுத்தது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அடுத்தது பவர். சரியா? பவர் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சரியா? ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் எடுத்துக்காததில்ல. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகே. when will the end the class? சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா கொலிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி த கொலிஷன். சரியா? கொலிஷன் நான் நாளைக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா? நோ, நாளைக்கு என்னால் முடியாது. இனி வந்து வெனஸ்டே மார்னிங் தான். சரியா? வெனஸ்டே மார்னிங் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ டாபிக் கால் கொலிஷன். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக், வெரி சூப்பர் டூப்பர் டாபிக். ஃப்ரீக்வென்ட்லி ஒரு கொஸ்டின் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஃப்ரீக்வென்ட்லி தே ஆர் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் கொலிஷன் பார்ட். ஓகேவா? இதவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். பி ரெடி அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, பை கைஸ். சரியா? தம்பிங்களா, கிவ் யுவர் லைக்ஸ்டா. சரியா? see you all in the next session. இப்போ சும்மா இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கண்ணா. இன்ட்ரோடக்ஷன் கொலிஷனா? இல்லைடா, இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நியூவாக யாராவது ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா முகேஷ்? நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோ கொடுக்குறேன். சரியா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் சில பேர் நியூவாக வரவங்களுக்கு அது புரியாமலே போயிடும். சரியா? நான் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் ப்ரோ 7க்கு தான் முடியும் ப்ரோ. 6:38 தான் ஆகுதா? நோ ப்ராப்ளம்டா, உங்கள் லவர்னா பார்த்துங்க. ஓகே. இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. சரியா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே. ஸோ வி வில் சி கொலிஷன் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட்? கொலிஷனில் என்ன, மொமெண்டம் கன்சர்வேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகேவா? பம்பிங் வாட்டர் ஃப்ரம் த கியூபிக்கல் வெசல் ஆஃப் ஹைட் 1 meter இஸ் நியர்லி. அந்த கொஸ்டினடா, லிசன் கைஸ், அந்த கொஸ்டின் சொல்றேங்க. அப்படி இந்த ப்ராப்ளம் சொல்றேன்னு சொன்னீங்க. கவனி. அந்த கொஸ்டின் பிஒய் ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிஒய் ஓனா என்னடா தம்பி மணிகண்டா? பிஒய் ஓனா என்னன்னு தெரிலடா.
கைஸ் இது மாதிரி ஒரு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கவனி. இப்போ கிரவுண்ட்லேருந்து இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? இப்போ ஒரு சைடோட ஹைட் பி ஹெச்னு வச்சுக்கோயேன். ஒரு சைடோட ஹெயிட் வந்து ஹெச். ஓகேவா? அப்போ வி நோ த சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரைட். அப்போ கிரவுண்ட்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்? h/2ங்கிற ஹைட்டில் இருக்கும். ரைட்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோடா இருக்கும்? m into g into h/2. கரெக்டா இல்லை? m into g into h/2. ரைட். புரியுதா? ஸோ இப்போ இதை நீ வந்து வெர்டிகலாக மாற்றுற இன்னொரு கொஸ்டின் கூட பார்த்துருப்பீங்க. வெர்டிகலாக இருக்கும், சைடோட லென்த் எல்லாம் கொடுத்துருப்போம். வெர்டிகலாக மாற்றும் போது அப்போ அதில் சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? இப்போ இங்கே உள்ளதை இந்த ஹரிசானில் உள்ள பிளாக்கை நான் வெர்டிகலாக மாற்றிட்டேன்னா அப்போ இதில் ஹைட் வில் பி சேஞ்சஸ். ஓகே, இதோட டோட்டல் ஹைட் பி டின்னு வச்சுக்கோ. So right, height will be changes to d/2. அப்போ what will be the potential energy? mg into d/2. all that. அப்போ change in potential energy is the work done. கரெக்டா இல்லையா? Change in potential energy which is equal to negative of work done by the conservative force. Here only gravitational force is the conservative force. Okay, here it is the gravitational force is the only conservative force. Now try this problem. Okay, question என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ சங்கரி நீ ட்ரை பண்ணுமா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ கொஸ்டின் எனக்கு ஃபுல்லாக தெரியல. கொஸ்டின் நான் வந்து ட்ரை பண்ணிப்பாரு. அப்படி ஒன்று புரியலைன்னா நான் சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ளஸ் நீங்கள் கொடுத்த கொஸ்டின் போதுமா ப்ரோ இந்த சாப்டருக்கு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணிப்பார். ஓகே, ஃபைன். பேசிக் லெவல் இதை பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு டைம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு. தப்பே இல்லை, பண்ணி உனக்கு தான்டா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நீங்கள் கொடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணு. இதில் உனக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, இன்னும் டைம் நிறையா இருக்குது அப்படின்னா நீ கூட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தப்பு இல்லை. ஒர்க் டன் பை த லிக்விட் விச் இஸ் ஈக்குவல் டு pressure into change in volume. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா ப்ரோ? force into displacement, pressure into pressure which is equal to force by area. Yes, exactly. யூஸ் பண்ணலாம். கரெக்ட். எஸ், fluid mechanicsல இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிப்பீங்கடா. pressure into change in volume, exactly correct. சரியா? pressure which is equal to force by area. சரியா? அப்போ force which is equal to pressure into area. We know that work which is equal to force into displacement. ரைட்டா இல்லையா? அப்போ pressure into area into displacement is the volume. ஓகே, அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வரும்போது படிக்கலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இப்போதைக்கு இதை வச்சு ட்ரை பண்ணிப்பார். இதை வச்சு ட்ரை பண்ணு. இல்லை உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா we will see on fluid mechanics. ஃபைன். ஓகேவா? ஸோ கைஸ், டூ ப்ராக்டிஸ், டூ மோர் ப்ராக்டிஸ். ஓகே, ப்ராக்டிஸ்லேயே இருங்கடா. ஒவ்வொரு சாப்டரை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இரு, இல்லாட்டி மறந்துடுவீங்க. உங்கள் ஊர் வந்ததில் ஏதாவது தெரியுதுன்னா? எங்கள் ஊர் வானத்தில் என்னன்னு வெளிலே போகலடா. உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் வெளியில் போய் பார்க்கணும். சரியா? ஸோ கைஸ், எல்லா சாப்டரையும் நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லா சாப்டரையும் ரிவைஸ் பண்ணு. இல்லைன்னா மறந்து போயிடுவேன். ப்ராமிஸாக மறந்துடுவேன். சரியா? ஸோ ஒவ்வொரு சாப்டரை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். லைக் பண்ணுங்கடா, வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகேவா?